மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். சருகுமான் பித்தக்கண்ணுவுக்கு பயந்து ஓரிடத்தில் வந்து ஒளிந்திருந்தது. அதன் அருகே இருந்த வெட்டுக்கிளியிடம் உறுதிமொழி அளித்து கேட்டுக்கொண்டது. பித்தக்கண்ணு வந்தால் நான் இங்கே வரவில்லை என்று கூறிவிடு, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடு என்று அதனிடம் உறுதிமொழி வாங்கியது. பித்தக்கண்ணுவை முதலில் தன்னுடைய அருகில் பார்த்த பரவசத்தை அடக்க முடியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து சென்றது. அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியினுடைய குதியாட்டத்தின் பொருள் புரிந்து கொண்டது. அது கூரன் பதுங்கியிருந்த மரத்தடியின் அருகே சென்று மோப்பமிட்டது. ஆனால் முதல் நாள் இரவு அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது. அது தங்கியிருந்த இடம் நாற்றம் எடுத்தது. அதனால் என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனினுடைய உடல் வாடை அதற்கு எட்டவில்லை. சிறிது நேரம் அங்கேயே சுற்றி வந்த பித்தக்கண்ணு எதுவும் தட்டுப்படாதனால் உரிமிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றது. தான் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தான். தன்னுடைய மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டிக் கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கடும் கோபமானது இருந்தது. அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று நினைத்தது. இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக அதனை மிரட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்று அதற்கு தோன்றியது. முட்டாள்! பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன? நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன். அது என்னை தன்னுடைய பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது அதிசயம்தான். இனி ஒரு முறை நீ இப்படி செய்தால் திரும்ப வந்து உன்னை என்னுடைய தங்க கால்களை மிதித்து நசுக்கி விடுவேன் என்று பயமுறுத்திவிட்டு தன்னுடைய சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணில் அழுத்தி எகிரி குதித்தது. அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடியது. அந்த வேகத்தில் கிளையில் இருந்த வெட்டுக்கிளியானது கீழே விழப்போனது. அதன் மீது ஒரு கோபமான பார்வையை வீசிவிட்டு கூரன் அங்கிருந்து காட்டுக்குள் ஓடிச் சென்று விட்டான். அன்றிலிருந்து கூரனினுடைய கூர்மையான பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே தான் வெட்டுக்கிளியானது வாழ்ந்து வந்தது. இதனால் தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்து வண்ணமுள்ளனவாக இருக்கின்றது. ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பது கிடையாது. எந்த திசையில் வேண்டுமானாலும் மாறி மாறி குதித்து கொண்டே இருக்கும். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் காண்பது வினைமுற்று இலக்கண பகுதியை காண இருக்கின்றோம். வினைச்சொல் என்பது என்ன, வினைமுற்று என்பது என்ன, அந்த வினைமுற்றினுடைய வகைகள் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமெண் 37 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வினைமுற்று. வினைமுற்று என்பதை பார்ப்பதற்கு முன்னால் வினைச்சொல் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். ஒரு பொருளினுடைய
தொழில் நிகழ்ச்சியை அறிவித்து காலத்தை காட்டி முற்றுப்பெறும் சொல்தான் வினைச்சொல் என்பது. ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல் அதனை குறிக்கக்கூடிய சொல்தான் வினைச்சொல் என்பது. படித்தான், ஆடினான், ஓடினான், பறந்தது, சென்ற, கண்டு, நட, ஓடு, விளையாடு, படி, தூங்கு என்று ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்தான் வினைச்சொல் என்பது. இதனை குறிப்பது செயலை குறிப்பது. ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்தான் வினைச்சொல் என்பது. அந்த எழுவாய் செய்கின்ற செயல் அல்லது தொழிலை குறிக்கக்கூடிய சொல் அதுதான் வினைச்சொல் என்பது. அதே அந்த வினையானது படி, நட, ஓடு, விளையாடு என்ற அந்த வினைச்சொல்லானது முற்றுப்பெற்று வந்தால் அது வினை முற்று என்பது. எழுதினான், பாடினான், மேய்ந்தது, பாய்ந்தன என்று வரும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு மலர்விழி எழுதினாள் என்று இருக்கின்றது. மலர்விழி எழுதினாள் என்று இருக்கின்றது. இது எழுதினாள் என்று வரும் பொழுது அந்த சொல்லினுடைய அந்த செயலினுடைய பொருள் முழுமை பெற்றுவிட்டது. தன்னுடைய பொருளில் முற்றுப்பெற்று வந்தது. எழுது என்று வந்தால் செயல் முடிவு பெறவில்லை. எழுதினாள் என்று வரும்பொழுது அந்த செயல் என்னாகிவிட்டது? முற்றுப்பெற்று விட்டது. அதேபோல் கண்ணன் பாடுகிறான். கண்ணன் என்ன செய்தான்? பாடுகிறான், ஒரு பாட்டு பாடுகிறான். கண்ணன் பாடி என்று இருக்கின்றது. அப்போ அதில் செயல் முற்று பெற்று விட்டதா? பொருள் முழுமை பெற்று இருக்கின்றதா? கண்ணன் பாடி பொருள் முழுமை பெறுகின்றதா? இல்லை. அதேபோல் பொருள் முற்று பெற்று விட்டதா? இல்லை. அதை கண்ணன் பாடுகிறான் என்று வரும்பொழுது பொருள் முழுமை பெறுகின்றது. கண்ணன் என்ன செய்கின்றான்? ஒரு பாட்டினை பாடுகிறான். அவ்வாறு பொருள் முழுமை பெற்று முற்று பெற்று வந்த வினை சொற்களைத்தான் முற்றுவினை அல்லது வினைமுற்று என்று நாம் சொல்கின்றோம். தன்னுடைய பொருளில் முற்று பெற்று வந்த வினைச்சொற்கள், அந்த வினைச்சொற்களைத்தான் முற்றுவினை அல்லது வினைமுற்று என்று நாம் சொல்கின்றோம். இந்த வினைமுற்றானது பால், இடம், காலம் ஆகிய அனைத்திலுமே வரும். இப்போ உதாரணத்திற்கு பால் என்பது 5 பால், ஐம்பால்கள். எவை? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஐம்பால்கள். காலம் 3 காலம்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடம், மூவிடங்கள். எவை? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இவைதான் மூவிடங்கள் என்பது. இவற்றுள் ஐம்பால்கள், 3 காலங்கள், மூவிடங்கள் இவை அனைத்திலுமே வரக்கூடியது தான் வினைமுற்று என்பது. இப்போ நாம் பார்த்தோம், கண்ணன் பாடுகிறான் என்று இருக்கின்றது. கண்ணன் என்ன செய்கின்றான்? பாடுகின்றான். அப்போ அது என்ன? ஐம்பால்களில் எந்த வகையை சார்ந்தது? பாடுகிறான் என்பது ஆண்பால். ஆண்பால் தானே, பாடுகிறான். காலம் என்ன காலம்? பாடுகிறான் இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? இறந்த காலம் என்றால் செயல் முடிந்து விட்டது. நிகழ்காலம் என்றால் நடந்து கொண்டே இருப்பது. எதிர்காலம் என்றால் நடக்கப் போவது. அங்கே பாடுகிறான் என்ன செய்கின்றான்? பாட்டு பாடுகிறான். அப்போ நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ என்ன காலம்? நிகழ்காலம். மூவிடங்களில் 3 இடங்கள்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் என்பது தன்மை, நீ முன்னிலை.
படர்க்கை. அவன், அவள், அவர்கள் என்று வருவது படர்க்கை. அப்போ இங்கே என்ன வருகின்றது? கண்ணன் பாடுகிறான். அப்போ என்னது? படர்க்கை. ஆக ஒரு வினைமுற்றானது ஐம்பால்களையும் முக்காலத்தையும் மூவிடங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். புரிந்ததா மாணவர்களே? வினைச்சொல் என்பது ஒரு எழுவாயினுடைய செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். அதில் முழுமை பெற்று இருக்காது, பொருள் முழுமை பெற்று வராது. அதேபோல் வினைமுற்று என்பது பொருள் முழுமை பெற்று வருகின்றதென்றால், அப்படி பொருள் முற்று பெற்று வந்த அந்த வினைச்சொல்தான் வினைமுற்று என்பது. அங்கே செயல் முடிந்துவிட்டது, செயல் முற்று பெற்று விட்டது. ஆக அதுதான் வினைமுற்று என்பது. இந்த வினைமுற்றானது ஐம்பால்கள், முக்காலங்கள், மூவிடங்கள் ஆகிய அனைத்திலுமே வரக்கூடியதாக இருக்கும். வினைமுற்றானது இரண்டு வகையாக இருக்கின்றது. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். என்னென்ன என்றால், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று இரு வகையாக இருக்கின்றது. வினைமுற்றினுடைய இரண்டு வகைகள் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று இரு வகைகளாக இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? இப்போ வினைமுற்று என்பது புரிந்ததா? வினைமுற்று என்பது முற்று பெற்ற வினை சொற்கள் தான் வினைமுற்று என்பது. வினைமுற்று எவற்றை குறிக்கும்? ஐம்பால்களை குறிக்கும், முக்காலத்தையும் குறிக்கும், மூவிடங்களையும் குறிக்கும். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். என்னென்ன? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று இரு வகைகளாக இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. வினைமுற்றினுடைய வகைகளில் முதலில் நாம் காண்பது தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று என்பது ஒரு செயல், ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை. ஒரு செயல் நடைபெறுகின்றதென்றால் அந்த செயலை செய்பவர் யார்? அதற்கான கருவி என்ன? எந்த இடத்தில் அந்த செயலை செய்கின்றார்? அவர் செய்யக்கூடிய செயல் என்ன? எந்த காலத்தில் அந்த செயலை செய்கின்றார்? அந்த செயலை செய்வதனால விளையக்கூடிய பயன், செய்பொருள் என்பது என்ன? ஆகிய இந்த ஆறுமே ஒரு செயல் நடைபெறுவதற்கு மிகவும் முக்கியமானவை. எவையாறு மாணவர்களே? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த ஆறுமே முதன்மையானவை. எதற்கு? ஒரு செயலானது நடைபெறுவதற்கு. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறுமே முதன்மையானவையாக இருக்கின்றன. இந்த ஆறும் வெளிப்படுமாறு அமைவதுதான் தெரிநிலை வினைமுற்று என்பது. இந்த ஆறுமே வெளிப்படுமாறு, இவை யாரும் வெளிப்படையாக தெரியும் வகையில் ஒரு வினைமுற்று அமைகின்றதென்றால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று என்பது. புரிந்ததா? தெரிநிலை வினைமுற்று என்பது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறும் முதன்மையானவை. இந்த ஆறும் வெளிப்படுமாறு அமைவதுதான் தெரிநிலை வினைமுற்று என்பது. இப்போ உதாரணத்திற்கு அங்கே ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள் என்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்போ இதனை வைத்து இந்த ஆறையும் அமைத்திருக்கின்றார்கள். செய்பவர் யார்? அந்த எழுதினாள் என்பது தான் வினைமுற்று. அந்த எழுதினாள் என்ற வினைமுற்றை வைத்து தான் நம்ம பார்க்கின்றோம். சரியா? ஆக அந்த வினைமுற்றை மட்டும் பாருங்கள். செய்பவர் யார்? செய்வது என்ன செயல் செய்கின்றார்? எழுதினாள். யார் செய்வது? ஒரு மாணவி. என எழுதினாள் கடைசியில் இல் என்று வருகின்றது. ஒரு மாணவி.
கருவி. அவர் எழுதுவதற்கான கருவி என்னவாக இருக்கும்? எழுதுகின்றார். அப்போ எழுதுகின்றார் அப்படின்னா ஒரு தாள் இருக்க வேண்டும், ஒரு எழுதுகோள் இருக்க வேண்டும். ஒரு எழுதுகோளை பயன்படுத்தி தாளில் எழுதுகின்றார். ஆக கருவி என்பது தாளும் எழுதுகோளும். சரி. நிலம் எந்த இடத்தில் எழுதுகின்றார்? பள்ளியில் எழுதுகின்றார், அல்லது வீட்டிலும் எழுதலாம், அப்படித்தானே? இங்கே பள்ளி என்று கொடுத்திருக்கின்றார்கள். காலம் எழுதினாள். என்ன செய்தால்? செயல் முடிந்து விட்டதா, அல்லது நடந்து கொண்டே இருக்கின்றதா, அல்லது நடக்கப் போகின்றதா? எழுதினாள், எழுதி முடித்து விட்டாள். அப்போ என்னவாக இருக்கும்? காலம் இறந்த காலம். செய்பொருள் அவள் எழுதுவதன் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன், அதனுடைய விளைபொருள் என்ன? கட்டுரை. கட்டுரையை எழுதுகின்றாள், அது செய்பொருள். செயல் என்ன செயல்? எழுதுதல். ஆக எழுதினாள் என்ற ஒன்றை வைத்து செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆணையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த ஆணையம் நமக்கு தெரிவிப்பது தான் தெரிநிலை வினைமுற்று என்பது. புரிந்ததா மாணவர்களே? இப்போ இன்னொன்று உதாரணத்திற்கு படித்தான் என்று இருக்கின்றது. இப்போ இளங்கோ படித்தான். சரியா? சரி, படித்தான், அவ்வளோதான். படித்தான் என்பது இருக்கின்றது. இந்த வினைமுற்று. இந்த வினைமுற்றை வைத்து செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறையும் நாம் கண்டுபிடிக்கணும். சரியா? படித்தான், அவ்வளோதான். செய்பவன் யார்? செய்பவன் படித்தான் என்று வருகின்றது. ஆக அது ஆண்பால். அப்போ யாராக இருக்கும்? ஒரு மாணவன். அப்போ செய்பவன் யார்? மாணவன். கருவி அவன் படிப்பதற்கு கருவியாக இருப்பது எது? புத்தகம். புத்தகம்தான் அதற்கு கருவியாக இருக்கின்றது. புத்தகத்தை பார்த்து தான் அவன் படிக்கின்றான். சரி, ஒரு புத்தகம். நிலம் எங்கே படிக்கிறான்? பள்ளி, வீடு, நூலகம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். செயல் என்ன செயல்? படித்தல் என்ற செயல். காலம் என்ன காலம்? படித்தான். ஆக என்ன காலம் வரும்? இறந்த காலம். செய்பொருள் எதனை படித்தான்? ஒரு நூலினை படிக்கலாம், அல்லது பாடத்தினை படிக்கலாம். ஆக பாடம் என்பது. அப்போது ஒரு மாணவன் வகுப்பறையில் அல்லது பள்ளியில் நேற்று படித்தான். முடிந்து விட்டதல்லவா? நேற்று புத்தகத்தில் உள்ள பாடத்தை படித்தான் என்று வருகின்றது. ஆக இந்த ஆறையும் தெரிவிப்பதுதான் தெரிநிலை வினைமுற்று என்பது. புரிந்ததா மாணவர்களே? இதேபோல் மாணவி கட்டுரை எழுதினாள் என்பதை மாணவி தாளையும் எழுதுகோளையும் பயன்படுத்தி பள்ளியில் கட்டுரையினை எழுதினாள். ஆக செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறையும் வெளிப்படையாக தெரிவிப்பதுதான் தெரிநிலை வினைமுற்று என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று என்பதை பார்த்தோம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு முக்கியமானவை 6 என்பது. அந்த 6 என்பது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6 தான் முதன்மையானவை. இந்த 6மே வெளிப்படையாக அமைவது தெரிநிலை வினைமுற்று என்று பார்த்தோம். அடுத்து நாம் காண்பது குறிப்பு வினைமுற்று. வெளிப்படையாக உணர்த்துவது தெரிநிலை, ஆனால் குறிப்பாக உணர்த்துவது குறிப்பு வினைமுற்று. எதனை குறிப்பாக உணர்த்தும்? காண்போம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு, இவைதான் அறுவகை பெயர்கள்.
பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பொருள் ஏதேனும் ஒரு பொருளை குறிக்கலாம். இடம் இடத்தை குறிக்கலாம். இடம்னா ஊர் பெயர் வரலாம். காலம் காலங்களை குறிக்கலாம். காலம் என்பது நேரம், மாதம், ஆண்டு என்ற இவற்றை குறிக்கக்கூடியது. சினை சினை என்பது உறுப்புகள். பூக்களினுடைய உறுப்புகளாக இருக்கலாம், அல்லது மனிதர்களினுடைய உடல் உறுப்புகளை குறிப்பதாக இருக்கலாம். அது சினை. பண்பு, குணம், அவருடைய குணத்தை அல்லது அவருடைய நிறத்தை, அவருடைய பண்பினை குறிப்பிடுவது. தொழில், அவர் செய்கின்ற தொழில். இவற்றுள் ஏதேனும் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு பொருளையோ அல்லது இடத்தையோ அல்லது காலத்தையோ அல்லது சினை அல்லது குணம் அல்லது தொழில், இந்த ஆறனுள் ஏதேனும் ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். யார் செய்கின்றாரோ அவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். என்ன காலம் என்பதை வெளிப்படையாக காட்டாது. அவ்வாறு வருகின்ற வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என்பது. புரிந்ததா மன்னர்களே? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றுள் ஏதேனும் ஒன்றனை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு காலத்தினை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்றுதான் குறிப்பு வினைமுற்று என்பது. புரிந்ததா? இப்போ ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பொருள், பொருளில் பொன்னன் என்று இருக்கின்றது. பொன்னன், பொன்னன் என்றால் அவன் பொன்னினை உடையவன். பொன் என்றால் தங்கம், தங்கத்தை உடையவன். தங்கம் என்பது ஒரு பொருள், அந்த பொருளை உடையவன். அதனால தான் பொன்னன். பொருளை உடையவன் என்றுதான் இருக்கின்றது. அங்கே என்ன காலம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? பொன்னை உடையவன், அவ்வளோதான். அவனிடம் இருந்திருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கலாம், அல்லது இனி வரப்போகலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பொன்னை உடையவனாக இருந்தான், பொன்னை உடையவனாக இருக்கிறான், பொன்னை உடையவனாக இருப்பான் என்று தான் நாம் சொல்ல முடியுமே தவிர பொன்னை உடையவன் என்பதை மட்டும் வைத்து என்ன காலம் என்பதை நம்மால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனை செய்பவரை மட்டும்தான் காட்டும். அவன் பொன்னன், அவ்வளோதான். புரிந்ததா? அதே போல இடம். தென்னாட்டார். தென்னாட்டார் என்பது தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினை உடையவர் இவர். அதனால தான் தென்னாட்டார். மதுரையான், இவன் மதுரையான், இவன் சென்னையான், இவன் ஈரோட்டான் என்று சொல்வோம். அப்படின்னா என்ன? அவன் மதுரையில் வாழ்பவன், அவன் ஈரோட்டில் வாழ்பவன், அவ்வளோதான். அவன் எங்கு வாழ்கின்றான்? மதுரையில் வாழ்கின்றான். இவன் ஈரோட்டில் வாழ்கிறான் என்று நாம் குறிப்பால் உணர வேண்டும். அங்கே காலம் என்பது வெளிப்படையாக வராது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இவன் ஈரோட்டில் இருக்கிறான், இவன் மதுரையில் இருக்கிறான் என்று தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். அவன் மதுரையில் இருந்தான், இருக்கிறான், இருப்பான் என்று நாம் சொல்ல முடியாது. என்ன காலம் என்பது தெரியாது. ஆக காலத்தை குறிப்பிடாமல் இடத்தை மட்டும் குறிப்பிடுகின்றதென்றால் அது இடப்பெயர். அடுத்து காலம். காலம் என்பது மாதங்களை குறிப்பிடக்கூடியது. ஆதிரையான், ஆதிரை, ஆதிரை என்ற நட்சத்திரத்தை குறிப்பிடக்கூடியது. சித்திரையான், சித்திரை மாதத்தை குறிப்பிடக்கூடியது. கார்த்திகையான், இவன் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவன் என்று நாம் சொல்லலாம். அவ்வளோதான். ஆக அது காலத்தை மட்டும்தான் குறிக்கும். அதே போல் சினை,
உடல் உறுப்புகள். கண்ணன் கண், கண்ணை குறிக்கின்றது. மூக்கன், மூக்கை குறிக்கின்றது. கருணாவான் அப்படின்னா அவனுடைய நாவை குறிக்கின்றது. அங்கே இவை பண்பை மட்டும் குறிக்கும், என்ன காலம் என்பதை குறிப்பிடாது. பண்பு குணப்பெயர், அவருடைய குணத்தை குறிப்பிடுவது. கரியன், அவன் கருமை நிறமுடையவன், கருமை நிறமுடையவனாக இருந்தான், கருமை நிறமுடையவனாக இருக்கிறான், கருமை நிறமுடையவனாக இருப்பான். ஆக அது என்ன காலம் என்பதை நாம் வெளிப்படையாக உணர்த்தாது. கரியன், கருமை நிறம் உடையவன், அவ்வளோதான். நல்லன், அவன் நல்லவன். ஆக அவருடைய பண்பையும் அவருடைய குணத்தையும் மட்டும்தான் குறிக்கும், என்ன காலம் என்பதை வெளிப்படையாக காட்டாது. அதேபோல் தொழில். எழுத்தன், அவருடைய எழுத்தாளர். எழுதுதல் என்பது அவருடைய தொழில். நடிகன், நடித்தல் என்பது அவருடைய தொழில். அவருடைய தொழிலை மட்டும்தான் குறிக்கின்றது, என்ன காலம் என்பதை வெளிப்படையாக காட்டாமல் இருக்கும். ஆக பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆறினுள் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு என்ன காலம் என்பதை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. வினைமுற்றுகள் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்ற இரண்டு மட்டுமல்லாது ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் இருக்கின்றது. வினைமுற்றானது இரண்டு வகையாகத்தான் இருக்கின்றது என்பதை பார்த்தோம், தெரிநிலை, குறிப்பு என்று. ஆக அந்த இரண்டு வகைகள் மட்டுமல்லாது ஏவல் வினைமுற்றாகவும் வியங்கோள் வினைமுற்றுகளாகவும் பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் இருக்கின்றது. இப்போ முதலில் நாம் காண்பது ஏவல் வினைமுற்று. ஏவல் என்றால் ஒரு செயலை செய்யும்படி ஏவுவது, கட்டளையிடுவது, அதுதான் ஏவல் என்பது. அந்த ஏவல் வினைமுற்றாக வருகின்றது என்றால் பாடம் படி, கடைக்கு போ, விரைந்து வா, இவை கட்டளை. வா, படி, போ, செல் என்பது கட்டளை சொற்கள். ஆக இந்த தொடர்கள் பாடத்தினை படி, திருக்குறளை எழுது, வேகமாகச் செல், விரைந்து வா, இவையெல்லாமே ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்ற தொடர்கள். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்ற தொடர்கள் இவை. இவை தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுகின்ற வினைமுற்று. அதனால்தான் இவை ஏவல் வினைமுற்று என்பது. தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு நாம் ஏவுகின்றோம், கட்டளையிடுகின்றோம். அப்படி கட்டளையிடுவதாக வருகின்ற வினைமுற்றுதான் ஏவல் வினைமுற்று என்பது. இதனை செய், இதனை படி, திருக்குறளை எழுது, வேகமாகச் செல், விரைந்து வா என்று நாம் கட்டளையிடுகின்றோம். இது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுகின்ற வினைமுற்று, அதுதான் ஏவல் வினைமுற்று என்பது. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை என்ற இரு வகைகளில் வரும். வினைமுற்றானது ஒருமை, பன்மை என்ற இரு வகைகளில் வருகின்றது. இப்போ எழுது என்று வந்தால் அது ஒருமை, வேகமாக எழுது ஒருமை, வேகமாக எழுதுமின் என்று வந்தால் அது பன்மை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது பன்மை என்பது எழுதுங்கள் என்று வருகின்றது. இக்காலகட்டத்தில் வேகமாக எழுதுங்கள், படியுங்கள், ஓடுங்கள், விளையாடுங்கள் என்று கட்டளையிடுகின்றோம். அவையெல்லாமே பன்மை.
அது இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடியவை. இதுதான் ஏவல் வினைமுற்று என்பது. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யும்படி ஏவுகின்ற வினைமுற்றுதான் ஏவல் வினைமுற்று என்பது. புரிந்ததா மாணவர்களே? ஏவல் வினைமுற்றானது ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். பாடத்தினை படி என்று வந்தால் அது ஒருமை, பாடத்தை படியுங்கள் என்று வந்தால் அது பன்மை. புரிந்ததா மாணவர்களே? ஏவல் வினைமுற்று என்பது ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது ஏவல் வினைமுற்று. தன் முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுகின்ற வினைமுற்று ஏவல் வினைமுற்று என்பது. ஏவல் வினைமுற்று எந்தெந்த வகைகளில் வரும்? ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். நன்றி. வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று என்பது வியம் என்று பார்த்தால் ஏவல் அல்லது கட்டளை என்று பொருள். வியம் என்பதற்கு ஏவல் அல்லது கட்டளை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வருகின்ற வினைமுற்றுதான் வியங்கோள் வினைமுற்று என்பது. ஒருவரை வாழ்த்தியோ அல்லது வைதல் ஒருவரை திட்டியோ அல்லது விதித்தல் இதனை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவதாகவோ அல்லது வேண்டல் வேண்டியோ இந்த பொருள்களில் வருகின்ற வினைமுற்றுதான் வியங்கோள் வினைமுற்று என்பது. எந்தெந்த பொருள்களில் வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். இந்த பொருள்களில் வருகின்ற வினைமுற்றுதான் வியங்கோள் வினைமுற்று என்பது. இந்த வினைமுற்றானது இரண்டு திணைகளையும் குறிக்கும். இரு திணைகளுக்கும் பொதுவாக வரும். எந்த இரு திணை? உயர்திணை, அஃறிணை. இரு திணைகளுக்கும் உரியதாக வரும். ஐம்பால்கள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த ஐம்பால்களுக்கும் பொதுவாகவும் வரும். மூவிடங்கள்: தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்று இடங்களுக்கும் பொதுவாகவும் அமையும். ஆக வியங்கோள் வினைமுற்று என்பது இரு திணைகளுக்கும் ஐம்பால்களுக்கும் மூன்று இடங்களுக்கும் பொதுவாக வரக்கூடியவை. இதனுடைய விகுதிகள் க, இய, இயர், அள் என்று வரும். இதனுடைய விகுதிகளானது க, இய, இயர், அள் என்று வரும். இவைதான் வியங்கோள் வினைமுற்று என்பது. வாழ்க, வெல்க, செல்க, ஒழிக, வாழியர், வாரல் என்பது. வாழ்க வாழ்த்துதல், ஒழிக வைதல், வாழியர் விதித்தல், வாரல் வரல்னா வர வேண்டும், வேண்டல். ஆக இந்த பொருள்களில் வரக்கூடியவைதான் வியங்கோள் வினைமுற்று என்பது. புரிந்ததா மாணவர்களே? வியங்கோள் வினைமுற்று எவற்றைக்கு பொதுவாக வரும்? இரு திணைகளுக்கும் ஐம்பால்களுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரக்கூடியது வியங்கோள் வினைமுற்று என்பது. அதனுடைய விகுதிகள் எவ்வாறு வரும்? க, இய, இயர், அள் என்று வருவது. புரிந்ததா? வியங்கோள் வினைமுற்று என்பது எந்தெந்த பொருள்களில் வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரக்கூடியவைதான் வியங்கோள் வினைமுற்று என்பது. வாழ்க, வாழியர், வெல்க, ஒழிக என்று வருகின்றதுனா அவை வியங்கோள் வினைமுற்று என்பது. புரிந்ததா மாணவர்களே? இப்போ ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ ஏவல் வினைமுற்று என்பதை பார்த்தோம். ஏவல் வினைமுற்று என்பது ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது. தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுகின்றது ஏவல் வினைமுற்று என்பது. அது ஒருமை, பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் என்பதை பார்த்தோம். வியங்கோள் வினைமுற்று என்பது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும்.
இது இரு திணைகளையும் ஐம்பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். அதனுடைய விகுதிகளானது க, இய, இயர், அள் என்ற விகுதிகள் இடம்பெற்றிருக்கும். இப்போ இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்றால், ஏவல் வினைமுற்று என்பது முன்னிலையில் வரும். தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு நாம் கட்டளையிடுகின்றோம். இதனை படி, எழுது, செல் என்று. அப்போ அது முன்னிலையில் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று என்பது இரு திணை, ஐம்பால், மூவிடங்கள் இவற்றிற்கு பொதுவாக அமையும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று என்பது இரு திணை, ஐம்பால், மூவிடங்கள் இவற்றிற்கு பொதுவாக வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை என்ற வேறுபாட்டை காட்டும். அதில் ஒருமை இருக்கின்றது, பன்மையும் இருக்கின்றது. ஆனால் வியங்கோள் வினைமுற்றில் அந்த பாகுபாடு இல்லை. ஒருமை பன்மை என்ற வேறுபாடு அதில் இல்லை. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். செய், படி, செல் என்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று என்பது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்துவதாக இருக்கும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். படி, படியுங்கள், எழுது, எழுதுங்கள் என்று விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றுதான் வரும். புரிந்ததா மன்னர்களே? இவைதான் இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்பது. இதில் விதித்தல் என்ற பொருளில் வியங்கோள் வினைமுற்று தன்மையிடத்தில் வராது. ஒன்று முன்னிலையில் வரலாம், படற்கையில் வரலாம். ஆனால் தன்மையில் விதித்தல் என்ற பொருளில் வராது. அதேபோல் இயர், அள் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. க, இய என்ற 2 விகுதிகள் தான் இருக்கின்றது. இயர், அள் என்ற விகுதிகள் இன்றைய கால வழக்கத்தில் இல்லை. அது செய்யுள் வழக்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வினைமுற்று என்றால் என்ன, வினைமுற்றினுடைய வகைகள் யாவை என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் என்பது தன்னுடைய செயலில் பொருள் முற்று பெற்று வருகின்றது என்றால் அது வினைமுற்று என்பது. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று 2 வகைகளாக இருக்கின்றது. தெரிநிலை வினைமுற்று என்பது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ஐயும் வெளிப்படையாக உணர்த்தும். குறிப்பு வினைமுற்று என்பது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தினை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டுவது குறிப்பு வினைமுற்று. ஏவல் வினைமுற்று என்பது தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று என்பது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வருவது வியங்கோள் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்த்தால், ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்றானது இரு திணை, ஐம்பால், மூவிடங்களுக்கு பொதுவாக வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை என்ற வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் வியங்கோளில் ஒருமை பன்மை என்ற வேறுபாடு இல்லை. ஏவலில் கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். ஆனால் வியங்கோளில் வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்றானது விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றுத்தான் வரும். இவற்றைத்தான் இன்றைய பாடப்பகுதி வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். நன்கு புரிந்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து அதில் ஒரு செயல்பாடு உங்களுக்கு பக்கம் 38 பாருங்கள். கற்பவை கற்றபின் இருக்கின்றதா? வாழ்க என்னும் சொல்லை 5 பால்களிலும் 3 இடங்களிலும் இடம்பெறுமாறு தொடர்களை எழுத வேண்டும். வாழ்க என்ற அந்த சொல்லை 5 பால்களிலும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த 5 பால்களிலும் மூவிடங்கள் தன்மையிலும் வரும், முன்னிலையிலும் வர வேண்டும், படற்கையிலும் வர வேண்டும். இந்த 3 இடங்களிலும் இடம்பெறுமாறு தொடரை அமைக்க வேண்டும்.
இப்போ உதாரணத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள், அவன் வாழ்க. இது ஆண்பாலில். அதேபோல் பெண்பால் பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பாலில். அதேபோல் தன்மை நாம் வாழ்க. அதேபோல் முன்னிலை, அதேபோல் படர்க்கை. இவற்றில் இடம்பெறுமாறு தொடர்களை அமைத்து எழுத வேண்டும். இதுதான் உங்களுக்கு செயல்பாடு. புரிந்ததா மாணவர்களே? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 37 மற்றும் 38. பக்கம் எண் 37இல் வினைமுற்று என்று ஆரம்பித்து பக்கம் எண் 38இல் தெரிந்து தெளிவும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டு பாடம். பக்கம் எண் 39இல் முதலில் மதிப்பீடு பகுதியை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. அதில் முதல் வினா, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மாடு, வயல், புல், மேய்ந்தது. இதில் எது வினைமுற்று? மேய்ந்தது என்பது வினைமுற்று. எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்று எது? படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. இதில் எது இறந்த காலம்? படித்தான். சரியான பதில். அதுதான் இறந்த காலம். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல். செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. இதில் எது ஏவல் வினைமுற்று? ஓடு என்பது அதுதான் ஏவல் வினைமுற்று. மற்ற மூன்றுமே வியங்கோள் வினைமுற்றுகள். குறித்து கொண்டீர்களா? அடுத்து வீட்டு பாடம். சிறுவினா 1. வினைமுற்று என்றால் என்ன? வினைமுற்று என்றால் என்ன? அதற்குரிய விடை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 37 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் மேலே முதல் பத்தியில் 2வது வரி, ஒன்றன் செயலை குறிக்கும் சொல். இரண்டாவது பத்தியில் பாருங்கள், வினைமுற்று என்று இருக்கின்றதா? அதில் 3வது வரி, பொருள் முற்றுப்பெற்று வந்த வினைச்சொற்களையே முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் என்பது. வினைமுற்றில் 3வது வரியில் பொருள் முற்றுப்பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். குறித்து கொண்டீர்களா? பக்கம் 37இல் வினைமுற்று என்பதில் 2வது வரியில் பொருள் முற்றுப்பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். குறித்து கொண்டீர்களா? அது முதல் வினாவிற்குரிய விடை. இரண்டாவது, தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும்? தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும்? அதற்குரிய விடை பக்கம் எண் 37இல் தெரிநிலை வினைமுற்று என்று இருக்கின்றதல்லவா? அதில் ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவையாகும். இவை யாரும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். அது 2வது வினாவிற்குரிய விடை. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவையாகும். இவை யாரும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. குறித்து கொண்டீர்களா? அடுத்து 3வது, வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் யாவை? வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் யாவை? வியங்கோள் வினைமுற்று பக்கம் எண் 38இல் வியங்கோள் வினைமுற்று இருக்கின்றதா? அதில் 4வது வரியில் இதன் விகுதிகள். அங்கே இதன் என்பதற்கு பதிலாக வியங்கோள் வினைமுற்று என்று எழுதி கொள்ளுங்கள். வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் க, இய, இயர், அள் என வரும். அது 3வது வினாவிற்குரிய விடை. வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் க, இய, இயர், அள் என வரும். குறித்து கொண்டீர்களா?
அடுத்து 4வது வினா. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? அந்த வேறுபாடு அட்டவணை. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள், அந்த அட்டவணையை குறித்து கொள்ளுங்கள். அது 4வது வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டீர்களா? இதில் முதல் 2 வினாக்கள் வினைமுற்று என்றால் என்ன, தெருநிலை வினைமுற்று எவற்றை காட்டும், இந்த 2 வினாக்களையும் எழுதி கொள்ளுங்கள். 4ஐயும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது 2 வினாக்கள் மட்டும், படிப்பது 4மே. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.